கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா அவனுக்கு தேவையான நன்மை, அவனுக்கு தேவையான உதவி, அவனுக்கு தேவையான ஒத்தாசை, அவனுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அது தகுதியானவர்களை நிரப்பும், தகுதி இல்லாதவர்களிடத்திற்கு போகாது. அது சகோதரருடைய விசேஷத்தினுடைய உச்சம் தலையிலே அந்த ஆசீர்வாதம் வந்து அப்படியே தங்கும். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதம் என் மேலே தங்கணும், அன்றைய கரம் என் மேலே தங்கி இருக்கணும், அவருடைய நிரப்புதல் எனக்கு வேண்டும், அவருடைய நன்மையினால கர்த்தரை நிரப்பணும். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, நன்மையான ஈவு, பூரணமான வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே, அது எனக்கு நேராக இறங்கி வரட்டும். வலதுபுறமும் இடதுபுறமும் விலகி போகாதபடி என்னை நிரப்பட்டும், என் பாத்திரத்தை நிரப்பட்டும். என்னை பெருக பண்ணுங்கப்பா, என்னை நிரம்பி வழிய பண்ணுங்கப்பா, என்னை விருத்தி அடைய வைப்பீராக. உங்கள் கரத்தில் என்ன முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு கற்றுத்தாங்கப்பா, எனக்கு கற்றுத்தாங்க. என் பாத்திரம் சுத்தமாக இருக்கட்டும், என் இருதயம் சுத்தமாக இருக்கட்டும். சுத்த இருதயத்தோடு உம்மை நான் தரிசிக்க, உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபையைத்தார். சபையை பரிசுத்தப்படுத்துங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க, சபையில் இருக்கிறவர்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் ஊழியங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் நோக்கங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் எண்ணங்கள் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த அலங்காரத்தை எங்களுக்கு தாங்க. அப்படியே எங்களை நடத்துவீராக. அந்த புதிய மாதத்தை எங்களுக்கு கர்த்தர் தந்தீங்க, எங்களை கிருபையாய் நடத்துவீராக. உங்கள் அன்பு கரங்களிலே எங்களை முழுவதும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரே பொறுப்பெடுத்து நடத்தும், ஆவியானவர் எங்களை பொறுப்பெடுத்து நடத்தும். எங்களோடு கர்த்தர் இடைபடும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி நின்ற வண்ணமாய் நாம் வேதத்தை எடுத்து வாசிப்போம். இந்த மாதத்தில் நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதி, ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தருடைய பாதத்திற்கு வரும்பொழுது நம்மோடு கர்த்தர் பேசுகிற தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய மரண பரியந்தும் நமக்கு போதுமானது, கர்த்தருடைய வருகை பரியந்தும் நமக்கு போதுமானது. இது இந்த மாதத்தில் முடியுமா, அடுத்த மாதத்தில் முடியுமா? அப்படி கிடையாது. நம்முடைய லைஃப் முழுவதும் இந்த வசனத்தை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கலாம். நாம் வாஞ்சிப்போம். நான் வெரி குட் பிரதர், சித்தூர்லேருந்து வந்திருக்கிற, வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சரி, 31ஆம் அதிகாரம் உபாகமம் 8வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 31:8 நான் வாசிக்கிறேன், பிறகு சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கும் வேண்டாம் என்றான். சேர்ந்து வாசிப்போம். அப்படியே உட்காருவோம். இந்த வாழ்க்கை என்கிறதான பிரயாணத்திலே கர்த்தர் நமக்கு முன்னால போக வேண்டும். அவர் தாமே நம்மோடு கூட இம்மானுவேல், அவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். என்ன அருமையான வார்த்தைகள் நிறைந்த ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை தீர்க்க தரிசனமா இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இந்த வசனத்தை நாம் பற்றி கொள்ளணும், இந்த வசனத்தை நாம் முத்தமிடணும், இந்த வசனத்தை 100க்கு 100 அப்படியே என்ன செய்யணும், நம்ம நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் இது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். நாம் எவ்வளவு தூரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோமோ, எவ்வளவு தூரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் நேசிக்கிறோமோ, பற்றி கொள்ளுகிறோமோ, அதன் அடிப்படையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நம்மை விட்டு விலகாத தேவன். அப்ப யாரை விட்டு கர்த்தர் விலக மாட்டார்? அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரை விட்டு கர்த்தர் விலக மாட்டார்? யார் கர்த்தரை விட்டு நாம் விலகிட்டா அவர் நம்மளை விட்டு விலகிடுவார். அப்ப யார் கர்த்தரை விட்டு விலகாம இருக்கிறாங்களோ அவங்கள விட்டு கர்த்தர் விலக மாட்டார். அப்ப யார் கர்த்தரை விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகக்கூடாது. அதான் நம்ம இந்த நாட்கள்ல பார்த்து கொண்டிருக்கோம். அப்ப கர்த்தருடைய சித்தம் எது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4:3 வாசிங்க சீக்கிரமா.
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறிவிட்டபடியினால் அப்படின்னு சொல்லல, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும். அப்போ நேற்றைய தினத்திலே நாம் பரிசுத்தமாய் இருந்தது கர்த்தருடைய கிருபை. போன மாதத்தில் எத்தனை பேர் பரிசுத்தத்தை காத்து கொண்டவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஒரு இலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். போன மாதம் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டது கர்த்தருடைய கிருபை. இந்த மாதத்தில் நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக வேண்டும். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னுமாய் பரிசுத்தத்திலே நாம் பெருக வேண்டும். ஒவ்வொரு நாளும் யோபு அவருடைய பிள்ளைகளை அவனிடத்திலே அழைத்து அனுப்பினான். ஏன் அழைத்து அனுப்பினா? ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒவ்வொருடைய அந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய இலக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குமாரர்கள் தங்களுடைய இருதயத்திலே தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று ஜாக்கிரதையுள்ள ஒரு ஆசாரியனாக யோபு இருந்தான். கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லாமா? இது போல ஒரு ஆண்கள் குடும்பத்துக்கு தேவை. கல்யாணம் கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது, பொண்டாட்டியை எடுத்துக்கொள்வது பெரிய விஷயம் கிடையாது, பிள்ளைகளை பெற்றெடுப்பது பெரிய விஷயம் கிடையாது. என் பொண்டாட்டி பரிசுத்தமாக இருக்கிறாளா? என் பிள்ளை பரிசுத்தமாக இருக்கிறானா? நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னா அதுதான் தேவனை அறிகிறதான அறிவு. அல்லாவிட்டால் அறிவில்லாதவன். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, என் ஜனம் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்களே, பாதாளம் அவர்களை பட்சிக்கிறதே, நரகம் அவர்களை பட்சிக்கிறதே. அப்போ நம்முடைய யோபுவை போல நம்முடைய சிந்தை இருக்க வேண்டும். அப்போ யோபுவுக்குள்ளே இருந்தது என்னது? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை, புறாவை போல எப்படி இருங்க? கபடம் இல்லாமல் இருங்க. ஆனால் சர்பத்தை போல எப்படி இருங்க? வினா உள்ளவர்களாக இருங்க, ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருங்க. ஒருவேளை என் பிள்ளை இருதயத்தில் கர்த்தரை தூஷித்திருப்பாலோ, அவ கண்களில் கெட்டு போயிட்டு இருப்பாங்களா? காதில் வேண்டாததை கேட்டிருப்பாங்களா? வேண்டாதது சிந்தைக்குள்ள வந்திருக்குமா? பிள்ளைய வெளியே அனுப்புகிறோம், விசுவாசியை வெளியே அனுப்புகிறோம். ஆனால் அந்த விசுவாசி எங்கெல்லாம் போகுது? பல வேலைகளுக்கு போகுது, பல இடங்களுக்கு போகிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இடங்களிலே விசுவாசிகள் பரிசுத்தத்தை காத்து கொள்கிறாங்களா? தேவ பிள்ளைகள் பரிசுத்தத்தை காத்து கொள்கிறாங்களா? அதை குறித்தான ஒரு ஜாக்கிரதை யோபுவுக்கு இருந்தது போல நமக்கு இருக்கணும். அப்போ ஏன் அவன் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை தன்னிடத்தில் அழைத்து அனுப்பினா? ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பார்களோ என்று அவர்களை பரிசுத்தம் பண்ணும்படியாக ஒவ்வொரு நாளும் அழைத்தான். அப்போ நம்முடைய யோபுவே அப்படின்னா நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? யோபுவின் பிள்ளைகளுக்கு ஒரு பாக்கியமுள்ள தகப்பன் கிடைத்தான். பிள்ளைகளெல்லாம் என் அப்பா ஒரு பாக்கியம் உள்ளவன் அப்படின்னு நினச்சிட்டாக்கா அதை விட சந்தோஷம் நமக்கு எதுவுமே கிடையாது. அதான் போன வாரத்தில் கூட பார்த்தோம், தாயை பார்த்து பிள்ளைகள் எழும்பி என்ன சொல்கிறாங்க? வாழ்த்துக்கிறாங்க, பாக்கியவதி என்று சொல்லி வாழ்த்துறாங்க. பிள்ளைகள் தாய் தகப்பனை வாழ்த்த வேண்டும். புருஷன் தன் மனைவியை, அநேகம் ஸ்திரீகள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, ஆனால் நீயோ அவர்கள் எல்லாருக்கும் நீ மேற்பட்டவள் என்று சொல்லி நல்ல புருஷன் குணசாலியான ஸ்திரீயை வாழ்த்துகிறான். ஒரு பாக்கியமுள்ள தகப்பன் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். உலக பிரகாரமாக நமக்கு கிடைச்சிருக்கிற தாய் தகப்பன் எப்படிப்பட்டவங்களோ, ஆனால் நமக்கு ஒரு நல்ல தகப்பன் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் தான் ஜோதிகளின் பிதா. அவரால் நமக்கு அனுப்பப்பட்ட இயேசு, அவர் நமக்கு நல்ல தகப்பன். கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? அப்போ இயேசு எப்படி நமக்கு தகப்பன்? பல விதங்களில் சகோதரராக பார்க்கலாம், சிநேகிதராக பார்க்கலாம், தகப்பனாக பார்க்கலாம், இன்றைக்கு தகப்பனாக தியானிக்கலாம். அப்போ எப்படி அவர் நமக்கு தகப்பன்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானது இருப்பது போல அவரும் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அவர் நமக்கு நல்ல ஒரு தகப்பன். ஏன் அப்படி மாறினாரு? நம்மை பரிசுத்தம் பண்ணுவதற்காக, பரிசுத்தமான உபதேசத்தை கொடுப்பதற்காக, பரிசுத்தமான இரத்தத்தை நமக்காக சிந்துவதற்காக, பரிசுத்தமான வசனத்தை நம்மோடு கூட பேசும்படியாக, பரிசுத்தமான பாதையை நமக்காக உண்டு பண்ணும்படியாக இயேசு நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார். வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா?
அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஒரு யோபுவே, ஒரு தகப்பனே தான் பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கணும், அவன் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு விரும்பும் பொழுது அதை பார்க்கிலும் உங்கள் பரமபிதா என்று இயேசு பரமபிதாவினிடத்திற்கு நம்மை கொண்டு போகிறார். அப்ப அந்த பரமபிதாவின் நோக்கம் என்ன? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருந்தது தேவனுடைய கிருபை இதுவரை. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாட்கள் ஆக ஆக, வயது ஏற ஏற, வசதிகள் பெருக பெருக, நம்முடைய மரணத்தை நெருங்க நெருங்க, ஆண்டவருடைய வருகையை நெருங்க நெருங்க ஜாக்கிரதையா இருந்து நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நல்ல ஒரு சூப்பர்மேன் போல் நான் இருந்தேன், இதுவரைக்கும் என் பரிசுத்தத்தில் நான் ஒரு ஹீரோ மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து பெருமை பாராட்ட முடியாது. அது கர்த்தருடைய கிருபை என்று நினைத்து இன்னும் அதிகமாய் நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே பரிசுத்தத்திற்காக கெஞ்ச வேண்டும். அந்த நாட்களிலே ஜெபம் எப்படி இருந்தது? என்னை பரிசுத்தமாக்கும். தேவ சமூகத்தில் தேவ ஜனங்கள் மண்டி இடும் பொழுது, முழங்கால் படியிடும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது, பைபிள் வாசிக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய ஜெபமே என்னன்னா, என்னை பரிசுத்தமாக்கும். அப்படி இல்லைன்னா நான் சாகுறேன், என்னை கொன்று போடும். ஒன்று வாழ்ந்தா பரிசுத்தமாக இருக்கணும், இல்லைன்னா வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது, என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார்கள். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? எது வேணும்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம்? என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, அற்புதம் பார்க்கணுமா, உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணுமா, உன் தரித்திரம் நீங்கணுமா, உன் தலை உயரணுமா, உன் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பு போல புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படணுமா, உன் தலையில் அபிஷேக எண்ணெய் இறங்கணுமா? கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? என்னை பரிசுத்தம் பண்ணும், என்னை பரிசுத்தம். வரங்களை தாருன்னு சொல்லி கேட்காதீங்க. வரங்களை தாரும் ஆண்டவரே, நான் போய் ஜெபம் பண்ணாக்கா ஆட்கள் கீழே விழணும், கீழே விழுந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னை பரிசுத்தப்படுத்தும், நீர் என்னை பரிசுத்தப்படுத்திட்டா போதும். அதான் வேதத்தில் சொல்லப்படுறது, இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவே என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அற்புதங்களை செய்வார். எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்? அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறவர் யாருன்னா நம் தேவனாகிய கர்த்தர். அப்போ பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம். அப்போ பரிசுத்தத்தை விட்டு நாம் விலகக்கூடாது. யார் கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்கிறாங்களோ அவர்களை விட்டு கர்த்தர் விலக மாட்டார். அப்போ கர்த்தரை விட்டு அப்படின்னா கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் எது? நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ எதை விட்டு விலகக்கூடாது? பரிசுத்தத்தை விட்டு விலகக்கூடாது. கண்களின் பரிசுத்தம், செவிகளின் பரிசுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம், வாயின் வார்த்தைகளிலே பரிசுத்தம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தினால் நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் அதை விரும்புகிறோம்? இந்த மாதத்தில் நீங்கள் இப்போதிருந்தே அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க. எதிலெல்லாம் நான் குறைவுபட்டிருக்கிறேன் ஐயா. வேதத்தில் சொல்லப்பட்டு ஒரு செத்த ஈ பரிமள தைலக்காரனுடைய முழு பரிமள தைலத்தையும் நாரி கெட்டு போக பண்ணும். அதே போல் ஒரு சொற்ப மதியினமும் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றிருக்கிறதான மனுஷனையும் அப்படியே செஞ்சிடும். மதியினம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க, பாம்பை வளர்க்காதடா, என்றைக்கு இருந்தாலும் அது உன்னை கொத்திடும். பாவத்தை உனக்குள்ள வச்சிக்காதடா, என்னைக்கு இருந்தாலும் பாவத்தின் சம்பளம் மரணம். அது உன்னை கொன்று உன் ஆத்துமா செத்து போயிடும். நீ உணர்வற்றவனா மாறிடுவ. அந்த பாவத்தை உபவாசித்து அந்த பாவத்தை தேவ சமூகத்தில் காத்திருந்து உன்னை விட்டு அகற்றி விடு. நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அப்போ பரிசுத்தத்தை விட்டு நாம் விலகக்கூடாது. போன வாரத்தில் கூட நாம் பார்த்தோம், யோசேப்பை குறித்து பார்த்தோம். யோசேப்பு யாரு? பரிசுத்தவான். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அப்போ அவன் பரிசுத்தமாக இருந்ததுனால வேதம் என்ன சொல்லுது? அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 39:2 வாசிங்க. அவன் பரிசுத்தமாக இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் நம்ம கூட இல்லாம நம்ம புத்தியை பயன்படுத்தி, நம்முடைய படிப்பை பயன்படுத்தி, நம்முடைய அனுபவத்தை பயன்படுத்தி, நம்முடைய பணங்களை பயன்படுத்தி, நம்முடைய வசதிகளை பயன்படுத்தி என்ன செய்தாலும் காரியம் வாய்க்காது.
ஆனால் நமக்கு பணம் இல்லாவிட்டாலும், நமக்கு படிப்பு இல்லாவிட்டாலும், நமக்கு புத்தி இல்லாவிட்டாலும், நமக்கு வசதிகள் இல்லாவிட்டாலும், நமக்கு பதவி இல்லாவிட்டாலும் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கையை உயர்த்தலையா சொல்லாமா? அப்ப எதில் நம்ம கவனமா இருக்கணும்? பணத்தை பெருக்கிறதுல கவனமா இருக்கக்கூடாது. எதில் நம்ம கவனமா இருக்கணும்? வசதிகளை பெருக்குவதில் நாம் கவனமா இருக்கக்கூடாது. இந்த வருஷம் இந்த மாசத்துல இந்த பொருளை வீட்டில் வாங்கி வச்சுட்டேன், பொருளோடு கூட எப்படி பொருள் சேர்க்கறது? பணத்தோடு கூட நேற்றைய தினத்தில் முந்தின நேரத்தில் வாசிச்சுட்டு இருக்கும்போது, வீட்டோடு வீட்டை சேர்க்க கட்டுகிறவனுக்கும் வயலோடு கூட வயலை கூட்டுகிறவனுக்கும் தாங்கள் மாத்திரம் தேசத்திலே ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு தங்களுடைய பொருட்களை பெருக்க வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்குது. என் வாழ்க்கையில் நான் தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா? எவ்வளவு தூரம் பணத்தை விட்டு வெளியே வரமோ அவ்வளவு தூரம் பணம் நம்மை தேடி வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். பணம் தேவை நமக்கு, ஆனால் பண ஆசை மட்டும் இருக்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன செய்யுது? வேற இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், நீ பரிசுத்தமாக இருப்பன்னு சொன்னால் நீ காரிய சித்தி உள்ளவனாக மாறுவ. ஏன்னா பரிசுத்தமாக இருக்கிறவனோடு கூட யார் இருக்கிறது அப்படின்னா கர்த்தர் இருக்கிறார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். ஆனால் சொந்தங்கள் இருந்தாங்களா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் அதை நம்ம தியானித்து பார்க்கணும். யோசேப்புக்கு சகோதரர்கள் எல்லாரும் எங்கே இருந்தாங்க? தகப்பன் கூட இருந்தாங்க. தகப்பன் யாரு? பெரிய கோடீஸ்வரன். 2 பரிவாரம். யாக்கோபுக்கு இருந்தது கொஞ்சமான ஆசீர்வாதம், பூமி தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அனுபவிச்சது யார் தெரியுமா? வேசிக்கல்ல, அப்படி தானே? கொலைகாரங்க, தேவனை தேடாதவங்க, நல்லவர்களை பகைக்கிறவங்க, இவங்க எல்லாரும் ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கிறாங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை. ஆனால் இவனோ படுகொழியில் தூக்கி போடப்படுறான், இவனோ அடிமைத்தனத்தில் விற்கப்படுறான், செய்யாத ஒரு குற்றத்துக்காக அபாண்டமாய் குற்றம் சாட்டப்படுறான், சிறைச்சாலையில் போடப்படுறான். யோசேப்போடு கூட சொந்தங்கள் இல்லை. யோசேப்போடு கூட யாரும் அவனுடைய தகப்பனோ, தாய் சின்ன வயசுலேயே செத்து போயிட்டா. தகப்பன் செல்லமா தன்னுடைய குமாரன் யோசேப்பை எல்லா குமாரர்களையும் விட யோசேப்பை அதிகமாக நேசித்தபடியினால அந்த யோசேப்புக்கு பலவர்ணமான உடையை தகப்பன் செய்து கொடுத்தான். அந்த தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டான், சதி செய்து. சகோதரர்கள் எல்லாரும் தூரமாக போயிட்டாங்க, யாருமே அவனோடு கூட இல்லை, அனாதையை போல இருந்தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இப்போ நான் சொல்கிறத நல்லா விளங்கி கொள்ளுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்மோடு கூட ஜனங்களெல்லாம் இருக்கும்போது தான், சொந்தக்காரங்களெல்லாம் நம்மோடு கூட இருக்கும்போது தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னு அர்த்தம் இல்லை. புரியுதுங்களா? எல்லாரும் நம்மளை மறந்துட்டதுனால தாவீது ஒரு இடத்துல சொல்கிறான், செத்தவனை போல. வசனத்தில் சங்கீதம் 31:12 சொல்கிறான், செத்தவனை போல நான் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். செத்தவனை போல எல்லாராலும் நான் முழுவதும் மறக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ பார்த்தீங்களா, 1 சாமுவேல். ஆனால் அவன் எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும் 1 சாமுவேலில் சொல்லப்பட்டிருக்குது 18ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 1 சாமுவேல் 18:14 தாவீது அவனுடைய செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கையை உயர்த்தலையா சொல்லாமா? யாரோடு கர்த்தர் இருந்தார் சிஸ்டர்? தாவீத எல்லாரும் மறந்துட்டாங்களாம், செத்தவனை போல. அப்போ நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறதுனால நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய அன்பு மனைவி, நம்முடைய கணவன், நம்முடைய உறவினர்கள் எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் நம்ம இல்லைன்னு வச்சிங்களேன், எல்லாருக்கும் யாருமே இதில் இது இல்லை. நம்ம இல்லைன்னு வச்சிங்களேன், ஒரே ஒரு வாரம் துக்கம், மிஞ்சி போச்சுன்னா 1 மாதம் துக்கம். அதுக்கப்புறம் சரி கவலையை மறப்போம். நமக்கு ஆதரவாக இருந்தது உண்மைதான், ஆனால் இன்னைக்கு இல்லை, என்ன செய்ய முடியும்? செத்தவனை போல தாவீது சொல்கிறான், எல்லாராலும் முழுவதும் நான் மறக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எல்லாரும் அவனை மறந்தாலும் தாவீது அந்த இடத்துல அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். கையை உயர்த்தலையே சொல்லாமா? அப்போ நான் சொல்கிறேன், நம்முடைய சொந்தங்கள் எல்லாம்
நம்மோடு கூட இருப்பதினால, நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய உடன் பிறந்தவர்கள், அவர்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக இருப்பதின் நிமித்தம் கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்முடைய சொந்தங்கள் எல்லாம், நம்மை பெற்றவர்களும், நம்முடைய உடன்பிறப்புகளும் எல்லாரும் நம்மை விட்டு விலகி போயிட்டதுனால கர்த்தர் நம்மை விட்டு விலகி விட்டார் என்று அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு அர்த்தம் அறியுது? அர்த்தம் புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளோடு கூட யாரும் இல்லைனாலும், அதனால தான் கர்த்தர் சொல்றாரு இல்லையா, ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, வாசிங்கம்மா, குத்து மதிப்பா சொல்லாதீங்க, எடுத்து வாசிங்க. நீங்கள் வாசிச்சா நீங்கள் வாசிங்க. யாருன்னா பிரதர் யாரோ முணுமுணுக்காதீங்க. நீங்கள் வாசிச்சா வாசிங்க, இல்லைன்னா அவங்க வாசிக்கிட்டு. நீங்கள் வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ராஜேஷ் பிரதர் வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லு. மனப்படமாக சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? அது மனதில் பதிந்து இருக்க வேண்டும் தான். அதே வேளையில் வேதத்தில் இருக்கிறது போல வசனங்களை நாம் படிக்க வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? மலைகள்னா என்ன அர்த்தம்? பர்வதங்கள்னா என்ன அர்த்தம்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால், மலைகள் பர்வதங்கள் என்பது ஒரு 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 பாதுகாப்பை குறிக்கிறது. அப்படின்னா நம்மை பாதுகாக்கக்கூடிய, நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய, நம்மை ஆதரிக்கக்கூடிய மனிதர்கள் நம்மை விட்டு விலகினாலும் கர்த்தருடைய கிருபையோ நம்மை விட்டு விலகாது. என்னத்தை சொல்றது உங்களுக்கு? நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள், நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய மனிதர்கள், நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மை விட்டு விலகினாலும் ஐ டோன்ட் கேர், நான் கவலைப்பட மாட்டேன். டே, நீ போனா போடா, என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அதனால தான் யார் நம்மை விட்டு விலகினாலும் கவலையே படக்கூடாது. அதனால தான் யாரையும் தூண் அப்படின்னு சொல்லக்கூடாது. சபைக்கு யாரையும் தூணா சொல்லக்கூடாது. இந்த விசுவாசி தான் சபையில் தூண் பிடுங்கிடுச்சுன்னா கஷ்டம். எந்த மனுஷனையும் என்ன பண்ணக்கூடாது? எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, மனுஷன் மேலே நம்பிக்கையாக இருப்பதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதா இருப்பதே. மனுஷன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான். மனிதர்கள் மேலே அன்பு வைக்கணும். நம்பிக்கை யார் மேலே இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் மேலே இருக்கணும். எத்தனை பேர் கர்த்தரை நம்புகிறோம்? கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையின் பலனாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் மனுஷன் மேலே தன் நம்பிக்கையை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். நம்ம சபிக்கப்பட்டவங்களா? சபிக்கப்பட்டவன் யார் தெரியுமா? மனுஷனை நம்புவான். என் பிள்ளைய நம்புகிறேன். நான் பிள்ளைகளுக்கு சொல்லேன், டேய், உன் அப்பாவுடைய ஆசீர்வாதம் வேற, ஆனால் உன் ஆசீர்வாதம் நீ முட்டி போடணும், நீ கண்ணீர் வடிக்கணும். நான் சேர்த்து வச்சு என்னுடைய நிழலில் நீ இருக்கக்கூடாது. உனக்கென்று என் தகப்பனை ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவர் சொல்லிட்டு நீ கர்த்தருடைய நிழலில் ஒதுங்கணும். எத்தனை பேருக்கு சொல்றது? பிள்ளைகளை அப்படி தள்ளி விட்டுறணும். ஆசீர்வாதம் நம்ம சேர்த்து வச்சு அவன் அனுபவிக்கிறது இல்லை. அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அவனுக்கென்று கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எது? அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக அப்படி நடத்திடணும். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் என் தகப்பனே என்னை வெறுத்தாலும், தாவீது சொல்றான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தரனை சேர்த்து கொள்ளுவார். நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். நானே உன்னை வெறுத்தாலும், நானே உன்னை பகைத்தாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுகிறபடி உன் வாழ்க்கை அப்படி இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கிறவனை அணைப்பார், அசுத்தமாக இருக்கிறவனை எட்டி உதைப்பார். நீ பரிசுத்தமாக இருந்து ஆண்டவருடைய பக்கத்தில் போனால் அள்ளி முத்தமிடுவார். அசுத்தமாக இருந்தாக்கா ஆண்டவரிடத்தில் இடமே கிடையாது. அதனால தான் வேதம் நமக்கு அடிக்கடி வார்த்தை வந்துட்டே இருக்குது, நம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாம? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படின்னா தேவன் ஸ்தோத்திரம் அவருடைய கிருபையை யாருக்கு கொடுப்பார்? யாருக்கு கொடுக்கிறார்? அவருடைய கிருபையை பரிசுத்தவான்களுக்கு தருவார்.
அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. கிருபை கர்த்தர் யாருக்கு தருவார்? அந்த கிருபை மாத்திரம் இருந்தா அந்த கிருபை நம்மளை உயர்த்திடும். யோசேப்பை எகிப்து தேசத்துல உயர்த்தினது எது தெரியுமா? கர்த்தருடைய கிருபை. தாவீதை உயர்த்தினது எது தெரியுமா? படிப்பா. தாவீதை உயர்த்தினது எது தெரியுமா? கர்த்தருடைய கிருபைங்க. நம்முடைய வாழ்க்கையில படிப்பு வேணும் தான், பதவி வேணும் தான், வசதிகள் ஆண்டவர் கொடுத்தா ஓகே தான். ஆனா ஒரு நாளும் அதை நாம் நம்பக்கூடாது. கர்த்தருடைய கிருபை என்ன செய்யணும்? நாம் நம்ப வேண்டும். தாவீதை உயர்த்தினது தெரியுமா? கர்த்தருடைய கிருபை. அப்போ கிருபை யாருக்கு கர்த்தர் தருகிறார்? பரிசுத்தவான்களுக்கு தருகிறார். சரி, நீங்க கேட்கலாம், யோசேப்பு பரிசுத்தவான் தான், ஆனா தாவீது பரிசுத்தவானா? நான் சொல்றேன், தாவீது பரிசுத்தவான் அப்படின்னு சொல்றதை விட தாவீது கிருபை பெற்ற ஒரு தேவ மனுஷன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஒரு நாள் பாவத்தில் விழுந்தது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. விழக்கூடாத பாவம் தான், விழக்கூடாத பாவம் தான். ஆனால் எவ்வளவு வேகமாக விழுந்தானோ அவ்வளவு வேகமாக எழுந்துட்டான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமாக அல்லேலூயா சொல்லாமா? சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விழுந்துக்கிட்டே இருப்பாங்க, விழுந்துட்டு அதிலே இருப்பாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனம் விழுகிறவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, ஆனால் ஏன் ஜனம் விழுந்து கிடக்கிறது என்ன? நம்ம போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம், கால் தடுமாறி கீழே விழுந்துட்டேனே அப்படி சொல்லிட்டு அப்படியே யாருன்னா தூக்கி விடுவாங்கன்னு சொல்லி இருப்போம். சுற்றி முற்றி யாருன்னா பார்த்துட்டாங்களா இல்லையான்னு டக்குன்னு எழுந்து என்ன பண்ணுவோம்? தூசியெல்லாம் தட்டிடுவோம் தானே. கீழே விழலை, மீசையில் மண்ணு ஒட்டலை அப்படி சொல்லிட்டு எழுந்து நிற்போம் தானே. விழுகிறவன் எழுந்து இருக்கிறது இல்லையோ. தாவீது விழுந்தது உண்மைதான், தாவீது விழுந்தது உண்மைதான். ஆனால் விழுந்தவன் அவன் மறுபடியும் என்ன பண்ணிட்டான்? எழுந்துட்டான். எழும்பு, ஆண்டவர் சொல்றாருல்ல, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமை என்ன பண்ணு? தரித்துக்கொள். தூசி என்ன பண்ணு? உதறி விட்டு நீ எழும்பு. உன் அலங்கார வஸ்திரங்களை என்ன பண்ணு? உடுத்திக்கொள். துஷ்டன் என்ன பண்ண மாட்டான்? உன் வழியாய் வருவது இல்லை. அவன் முழுவதும் என்ன பண்ணிட்டான்? சங்கரிக்கப்பட்டு போனான். அப்போ நாம் விழுந்து கிடக்கிற வரைக்கும் துஷ்டன் நம்ம விட்டு நீங்க மாட்டான். புரியுதுங்களா? நாம் விழுந்து கிடக்கிற வரைக்கும் துஷ்டன் நம்மை விட்டு போகவே மாட்டான். ஆனால் நாம் எழும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் துஷ்டன் சங்கரிக்கப்படுவான். அப்போ யாரோடு கூட கர்த்தர் இருப்பார் தெரியுமா? விழுந்தவனோடு கூட இல்லை, எழுந்தவனோடு கூட. அப்போ விழுந்தவன் பக்கத்தில் யார் இருப்பான் தெரியுமா? பிசாசு இருந்து டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பான். நீ தான் விழுந்துட்டில்ல, இதுக்கு மேலே நீ ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா? நீ தான் விழுந்துட்டில்ல, இதுக்கு மேலே நீ எழும்ப முடியுமா? ஆண்டவர் உன்னை சேர்த்து கொள்வாரா? உயர்த்துவாரா? உனக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா? எப்பவுமே பிசாசு யார் தெரியுமா? நாம் பாவம் செய்கிற வரைக்கும் நம்மை என்ன பண்ணுவான் அப்படின்னா என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் பாவம் செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பான். எப்படினாலும் விழ வைக்கிறதுக்கு தீவிரமாக முயற்சி செய்வான். விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எழும்பவே விட மாட்டான். நான் சொல்கிறேன், விழுகிறவன் பக்கத்தில் யார் இருப்பான்னா பிசாசு இருப்பான். ஆனால் எழும்புகிறவன் பக்கத்தில் யார் இருக்கிறதுனா இயேசு இருப்பார். அப்போ நீ எழுந்துட்டா அவன் சங்கரிக்கப்படுவான். எப்படி சங்கரிக்கப்படுவான்? கர்த்தர் பக்கத்தில் நின்றுட்டா அவன் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸு, செத்து போயிடுவான், அவன் சங்கரிக்கப்படுவான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? தாவீதை பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், அவன் விழுந்து கிடக்கிற வரைக்கும் துஷ்டன் என்ன பண்ணல? அவன் வீட்டை விட்டு போகலை. அவன் விழுந்து கிடக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம், துஷ்டன் அவனுடைய வீட்டையும் அவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு வழி ஆக்கிட்டான். சங்கரம் அவனுடைய வீட்டில் நல்லா இருந்ததான, வீட்டில் நல்லா இருந்த பிள்ளைகள் நடுவில் நல்லா போயிட்டு இருந்ததான அந்த குடும்பத்தில் தாவீது யாருக்கு அனுமதி கொடுத்துட்டான்? பிசாசுக்கு அனுமதி கொடுத்துட்டான். அதான் இயேசு சொல்கிறாரு, திருடன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான், வேறு ஒன்றுக்கும் வரான், ஆனால் நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட நான் வந்தேன். அப்போ யாருக்கு நாம் அனுமதி கொடுக்குறோம்? பிசாசு பரிசுத்தமாக இருக்கிற வரைக்கும் தாவீது ஏசப்பாவுக்கு அனுமதி கொடுத்து அவன் பக்கத்தில் இருந்தான். என்றைக்கு வேசித்தனத்தில் விழுந்தானோ, என்றைக்கு அபாண்டமாய் வேறொருத்தியை எடுத்தானோ, என்றைக்கு இச்சை அவனுடைய வாழ்க்கையில் வந்ததோ, என்றைக்கு கொலைகாரனாய் அவன் மாறினானோ, அதற்காக திட்டம் தீட்டினானோ, ஒரு பெண்ணை எடுக்க ஒரு திட்டம், ஒருவனை கொலை செய்ய ஒரு திட்டம், பரிசுத்தவான் செய்கிற காரியமா? அப்போ இதெல்லாத்தையும் திட்டம் போட்டு அவன் செய்ததின் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் அவனே எங்கோ இருந்ததான பிசாசை வாடா என் வீட்டுக்குன்னு கூப்பிட்டான். எல்லாம் பத்திரமா இருந்தாங்க. முழுவதும் என்ன ஆச்சு தெரியுமா? சங்கரிக்கப்பட்டாங்க. பெண் அசுத்தமாய் மாறினான். அவனுடைய மகன் பிள்ளை பிறந்து செத்தது எல்லாம் நமக்கு தெரியும்.
இதெல்லாம் ஏன் நடந்தது? அவன் விழுந்து கிடக்கிற வரைக்கும் துஷ்டன் அவனை விட்டு விலகலை. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? உடனே எழுந்து தேவனுடைய பாதத்தில் விழுந்துட்டான். கையை உயர்த்தலையே சொல்ல. எங்கே விழணும் தெரியுமா? நாம் விழலாம், ஆனால் எங்கே விழணும் தெரியுமா? சாக்கடையில் விழக்கூடாது, தேவனுடைய பாதத்தில் விழணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆண்டவருடைய பாதத்தில் போயிட்டு விழணும். தாவீது கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தான். ஆரம்பத்தில் கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்ளலை. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க 2.5 வருஷம் தேவ பிரசனம் இல்லாமல் துடியாய் துடிச்சானான். தாவீது அப்படியே அலறிக்கிட்டே இருப்பானான். அவன் ரூம் பக்கத்தில் போனாக்கா அலறல் சத்தம் கேட்குமா. ஒரு காலத்தில் ஆர்ப்பரித்து கர்த்தரை ஆராதித்தவன் இப்போ அவனுடைய ப்ரேயர் ரூம் பக்கத்தில் போனால் அலறுவானா. தேவனே, உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதேயும், உம்முடைய பிரசனத்தை எனக்கு தாரும், உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி அழுதுகிட்டே இருப்பானோ, கெஞ்சிக்கிட்டே பானோ. அந்த நாட்களில் அவன் எழுதுந்தான் 51வது சங்கீதம். அந்த 51வது சங்கீதத்தில் 1-2 வசனத்தில் அவன் சொல்லும்போது சொல்கிறான், தேவனே எனக்கு இறங்கும், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். 7வது வசனம், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையில வெண்மையாவேன். 10லேருந்து வாசிங்க. சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும். எப்படி எப்படி கெஞ்சி ஜெபம் பண்றான் பாருங்க. இது இந்த வசனத்தை நான் சொல்றதுன்னா வசனமெல்லாம் ரொம்ப அவன் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி அவன் போராடுகிறதான வார்த்தை. என்ன சுத்திகரியும் ஆண்டவரே, தேவனே சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும், புதுப்பியும், உம்முடைய சமூகத்தை விட்டு என தள்ளாதீரும், உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும், உம்முடைய இரட்சணித்தன் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி. அப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான் தாவீது. கர்த்தருடைய கிருபைக்காக, உறவுக்காக, அவருடைய பிரசனத்துக்காக அநேக நாட்களாக தாவீது கெஞ்சிக்கொண்டே இருந்தான். வேதத்தில் ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு எசேக்கியா ராஜா தெரியும்? எசேக்கியா ராஜா எப்படிப்பட்டவன்? தேவனை எப்படி தேடினான்? ஆர்வமாக தேடினான், அப்படி தானே? தேவன் மேலே தாகமாக இருந்தான். ஆனால் அவனுடைய குமாரன் பேர் எது தெரியுமா? மனாசே. வெரி குட் சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எசேக்கியா ராஜாவுடைய குமாரன் பேர் என்னது? மனாசே ராஜா. ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்காரன். விக்கிரகன் வந்துருச்சுனாவே பில்லி சூனியம் வந்துடும். பில்லிய சூனியம் வந்துருச்சுனாவே அந்த இடத்துல எல்லா விதமான செய்வினைகளும் வந்துடும். அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 நாளாகமம் 33:6. அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன்னுடைய பிள்ளைகளை தீமிதிக்க பண்ணினான். நாள் பார்க்க ஆரம்பித்தான். எது நல்ல நாள் கெட்ட நாள், நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவருடைய பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தானா. எசேக்கியா ராஜா அப்படியா? எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நாள் மரணத்துக்கு எதுவான வியாதி வந்தது இல்லையா? அப்போ அந்த எசேக்கியா ராஜா என்ன சொன்னான் கர்த்தரை பார்த்து? தேவனே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாக இருந்தேன் என்பதை நினைத்தருளும். அவன் மாத்திரம் விக்கிரகாராதனாக்காரனாக இருந்து அவனுக்கு அந்த மாதிரி ஒரு வியாதி வந்திருந்தா அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணியிருக்க முடியுமா? சுவர்புறமாக திரும்பி கொண்டு அவன் மிகவும் அழுது ஜெபம் பண்ணுறான். உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நான் இருந்தேனே ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் என்று எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணார்? உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ இன்றைக்கு நீ இந்த வாரத்தில் மரித்து போகக்கூடியவன், ஆனால் 15 வருடங்களை உனக்கு நான் கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி கெஞ்சும் பொழுது நமக்கு கர்த்தர் மனம் இறங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு முன்பாக மன உத்தமமாய் வாழணும், பரிசுத்தமாய் வாழணும். ஆனால் மனாசே எப்படியா? மனாசேனுடைய வாழ்க்கை, அவனுடைய அப்பாவுடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்த வாழ்க்கை. ஆனால் மனாசேனுடைய வாழ்க்கை
விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், நானும் நிமித்தம் பார்க்க ஆரம்பித்தான். அவனை குறித்து வேதத்தில் சொல்லப்படுற அஞ்சனம் பார்த்து கொண்டிருந்தான். தான் பிள்ளைகளை தீமிதிக்க பண்ணினா இவ்வளவு காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தபடியினால கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? எதிரிகளின் கையில அவனை ஒப்பு கொடுத்தார். 11வது வசனம். அசீரியா ராஜாவுடைய சேனாபதிகளை அவன் மேல, அவனுடைய ஜனங்கள் மேல என்ன பண்ணார்? வர பண்ணினார். அவர்கள் மனாசே எங்க பிடிச்சாங்களாம்? முடிச்ச எங்க இருந்தான்? வீட்டில் இருந்தவன், ஏசி ரூம்ல இருந்தவன், அரண்மனையில் இருந்தவன், இப்ப எங்க இருக்கிறான்? முள்ளு செடிகளுக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்ளுகிறான். இப்ப அவனை என்ன பண்ணாங்க? அந்த அந்த யாரு? அசீரியா ராஜாக்கள், அவனுடைய சேனைகள் வந்து என்ன செய்தது? மனாசேயை முட்செடிகளிலே அவனை பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க. பார்த்தீங்களா? பாபிலோனுக்கு போனவங்க வருவாங்களா திரும்பி? பாபிலோன் ஒரு சத்துருக்கள் கையில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னாக்கா விட்டுருவானா? வெளியே விட்டுருவானா? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, பாபிலோனுக்கு அவனை கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்பவும் எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எப்போ நடந்தது இது? அவன் பிடிக்கப்பட்டுட்டான் எதிரிகள் கையில். எதிரிகள் வந்து அவனை முச்செடியில் பிடித்து வெண்கல விலங்குகள் அவனுடைய கையில் போட்டு அவனை பிடிச்சு பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு அந்த இடத்துல அவன் அவன் தன் தகப்பனுடைய தேவனை நினைக்கிறான். என்னுடைய விக்கிரக ஆராதனைகளும் என்னுடைய பிள்ளை சூனியங்களும் 4 நிமித்தம் பார்த்து அஞ்சனம் பார்த்து என் பிள்ளைகளை தீமிதிக்க பண்ணினதான அந்த காரியங்களும் இப்பொழுது என்னை காப்பாற்ற முடியாது. ஆனால் என் தகப்பன் எசேக்கியா அவனுடைய நாட்களிலே மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்த பொழுது சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு நான் மன உத்தமமாய் உமக்கு முன்பாக வாழ்ந்தேன் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கெஞ்சின பொழுது 15 வருஷங்களை கூட்டி கொடுத்த அந்த தேவன் தான் என்னை தப்புவிக்க முடியும் என்று சொல்லி அவனுடைய பிதாவின் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் கெஞ்சி கொண்டிருந்தான். உடனே அவனுக்கு பதில் வரல. அவன் கர்த்தரை நோக்கி அப்படியே அவன் அந்த நாட்களிலே கெஞ்சி விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அந்த நாட்களிலே அவனுடைய கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினார். அவனை திரும்பவும் தன்னுடைய தேசத்துக்கு கர்த்தர் வர பண்ணினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருப்போம் என்று சொன்னார். சபையில் வரும்போது மட்டும் வசனத்தை கேட்கறது, சபைக்கு வெளியே போன உடனே டிவியும் சினிமாவும் வேண்டாத காரியங்களும் இப்படி ஈடுபட்டா அவனுடைய கெஞ்சுதலுக்கும் அவனுடைய மன்றாட்டுக்கும் அவனுடைய ஜபங்களுக்கும் இப்பொழுதல்ல எப்பொழுதும் கர்த்தர் செவி கொடுக்கவே மாட்டார். ஆனால் ஜபத்தை கேட்டு வசனத்தை கேட்டு சபைக்கு வந்து உபதேசத்தை கேட்டு எனக்கு கிடைத்திருக்கிற அந்த நாட்கள் நான் மனம் திரும்புவதற்காக எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நாட்கள் என்று நினைத்து நாம் தேவனை நோக்கி நாம் கெஞ்சி கொண்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? மனம் இறங்குவார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதே போல தான் தாவீதும் தேவனை நோக்கி அவன் கெஞ்சி கொண்டிருந்த பொழுது அவனுக்கு கர்த்தர் மனம் இறங்கினார். அதனால தான் 32வது சங்கீதத்தை அவன் சந்தோஷமாக எழுதுறான். என்ன சங்கீதம்? 1வது வசனத்தை வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியம். அப்போ யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ பாக்கியவான். அதான் ஒருத்தர் பாடுறார், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே, மன்னன் கிறிஸ்து என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். யார் அப்படி பாட முடியும்? நீங்க பாட முடியுமா? ஃபாதர் பாட முடியும். ஏசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே.
அப்படின்னு ஃபாதர் பாட முடியும். நம்ம பாட முடியுமா? யார் பாட முடியும்? இந்த சங்கீதத்தை இப்போ அவன் அனுபவத்திலிருந்து அவனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்து விட்டபடினால அவன் எழுதுறான். எவர்களுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று எழுதுறான். ஆனால் அவன் பாவத்தை தனக்குள்ள மறைக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள சந்தோஷமே இல்லை. அவன் தன்னுடைய பாவத்தை மறைத்த போது என்ன நடந்தது? 3வது வசனம், அந்த பாவத்தை தனக்குள்ள அவன் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் கதறிக்கொண்டே இருக்கிறான். என்னுடைய கதறலினாலே என்னுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் உம்முடைய கை என்மேல் பாரமா இருந்தபடியினால். அப்ப கர்த்தருடைய அவன் பாவத்தை தனக்குள்ள மறைக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கை அவன் மேல ரொம்ப பாரமா இருக்குது. கர்த்தருடைய கை நம்ம மேலே இருந்ததுன்னா நமக்கு லகுவாக இருக்கணும். வேதத்தில் ஆகாபு என்ன பண்ணுறான்? மழை வருதுன்னு சொல்லிட்டு ரதத்தில் போகிறான். ஆனால் எலியாவின் மேல் கர்த்தருடைய கை இருந்தபடினால ஆகாபுடைய ரதத்துக்கு முன்னால் ஓடினான். யார் முன்னால் ஓட முடியும்? வெயிட்டு தூக்கிட்டு இருக்கிறவங்க முன்னால் ஓட முடியுமா? பாரமாக இருக்கிறவங்க முன்னால். அப்போ கர்த்தருடைய கை நம்ம மேலே பாரமாக இருந்தால் ஒரு ஸ்டெப் கூட நம்மளால் முன்னால் போகவே முடியாது. கர்த்தருடைய கை நம்ம மேலே பாரமாக இருந்தால் ஜெபத்தில் ஒரு நிமிஷம் கூட நம்மளால் இருக்கவே முடியாது, ஒரு மாதிரி ஆயிடும். ஆனால் கர்த்தருடைய கை நம்ம மேலே நன்மையாக இருக்கணும். அப்போ தாவீது அந்த 2 வருஷம் கர்த்தருடைய கை அவன் மேலே எப்படி இருந்துதான்? பாரமாக. அதனால் அவன் கதறிக்கொண்டே, எப்பொழுது நான் எனக்குள்ள அந்த பாவத்தை அடக்கி வைக்கிற வரைக்கும். முதலாவது அவன் நிதானிச்சு பார்க்கணும். அப்போ அந்த பாவம் எனக்குள்ளே ஒட்டி இருக்குதே, ஆண்டவர் அவனுக்கு தெளிவு தரணும், புத்தியை தெளிய பண்ணணும். எந்த இடத்துல மறைந்து கிடக்கிறது பாவம், அதை தோண்டி வெளியே எடுக்கணும். அதெல்லாம் அந்த நாட்களில் அப்போ அது வரைக்கும் அந்த பாவத்தை அவனுக்குள்ள அடக்கி வைக்கிற வரைக்கும் நித்தம் கதறலினாலே என்ன நடந்தது? அவனுடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் கர்த்தருடைய கை என் மேல பாரமா இருந்தபடினாலே என் சாரம் உஷ்ணக்கால வறட்சி போல. உஷ்ணக்காலம், இது ரொம்ப உஷ்ணக்காலம். இப்போ இந்த நாட்கள் வெயில் டைம் தானே, அதுவும் சாதாரணமான வெயில் இல்லை. 108 110 அப்படி போயிட்டே இருக்குது. வெளியே போகவே முடியல. 12 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே போகவே முடியல. இதுபோல் சில நேரத்தில் கர்த்தருடைய அந்த உஷ்ணம் யார் மேலே வரும் அப்படின்னா, பாவம் உள்ளே யார் அடக்கி வச்சிருக்கிறானோ. உஷ்ணம் என்பது கொடுமையானது, வெயில் என்பது, வெப்பம் என்பது கொடுமையானது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் குளிர்ச்சியை நமக்கு தரணும். கர்த்தர் உலாவுகிற நேரம் குளிர்ச்சியான நேரம். எத்தனை பேர் குளிர்ச்சி ஆண்டவர் எனக்கு தரணும்? அப்போது அந்த பாவம் அடக்கி வைக்கிற வரைக்கும் அந்த என்ன வாசிங்கத, என் சாரம் உஷ்ணக்கால வறட்சி போல வறண்டு போயிற்று. அப்போ உடனே அவன் சொல்றான், என் அக்கிரமத்தை நான் மறைக்காமல். அது வரைக்கும் அவன் என்ன பண்ணிருக்கான்? அக்கிரமத்தை மறைச்சி வச்சிருக்கிறான். அக்கிரமத்தை மறைச்சி வைக்கிறவனுடைய வாழ்க்கையில கதறிக்கிட்டே இருப்பான். உஷ்ணம் அவனுக்குள்ள இருக்கும், அவனுக்குள்ள ஒரு குளிர்ச்சியே இருக்காது. உள்ள அக்கிரமம் மறைத்து பாவத்தை மறைத்து வைக்கிற வரைக்கும். அப்போ என்னுடைய அக்கிரமத்தை நான் மறைக்காமல், என் பாவத்தை நான் உமக்கு அறிவித்தேன், என்னுடைய மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். எத்தனை பேருக்கு பாவத்தின் தோஷம் மன்னிக்கப்படணும்? பாவ தோஷம் நீங்கிடுச்சா? நிறைய சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதனால் எதுவுமே நிற்க மாட்டிருக்குது, இவன் மேலே தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மேலே எந்த தோஷமும் இருக்கக்கூடாது. எப்போ தோஷம் மன்னிக்கப்படும் தெரியுமா? நம்முடைய அக்கிரமத்தை மறைக்காம நம்முடைய பாவத்தை ஒன்றொன்னா கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய பாவங்கள். அதான் ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பிசாசு என்ன பண்ணானா, நீ உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? உன் கடந்த காலம் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, நீ எவ்வளோ பெரிய பாவி, நீ எவ்வளோ பெரிய துரோகி அப்படின்னு பிசாசு கடந்த கால பாவத்தையெல்லாம் முன்னால் கொண்டு நிறுத்தின உடனே அது வரைக்கும் நல்லா இன்பமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு டல்லாயிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த 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 குற்ற மனசாட்சி அவருக்குள்ளே திடீர், ஐயோ நான் கடந்த காலத்தில் மோசமான மனுஷன் தானே,
என்னை கர்த்தர் அங்கீகரித்து என்னை ஆசீர்வாதமாக இதற்கு மேலே என்னை ஆசீர்வாதமாக நடத்த முடியுமா? திடீர்னு இந்த மாதத்தில் கூட திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு நமக்குள்ள அப்படியெல்லாம் பிசாசு சில நேரத்தில் அப்படி கொண்டு வருவான். இந்த மாதம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறியோ? நீ 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 கடந்த நாட்களில் இப்படியெல்லாம் இருந்தியே, திடீர்னு கொண்டு வருவான் பிசாசு. அப்படி பாவத்தை அடக்கணும். ஆனால் உள்ளே இருந்து ஆவியானவர் என்ன தெரியுமா சொன்னாராம்? இதுவரைக்கும் நல்ல தேவ பிரசனத்தை அனுபவிச்சுட்டு இருந்ததானே நீ திடீர்னு தேவ பிரசனத்துக்கு வெளியே வந்துட்டியே, ஐயோ என் பாவம் மோசமான பாவம். கர்த்தர் சொன்னாராம், சரி அப்படி நினைக்கிறல்ல, ஒரு பேப்பர் பெண்ணை எடு அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை எடுக்க வச்சு உன் பாவத்தை உனக்கு புத்தி தெரிஞ்ச நாளிலிருந்து நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டுக்கிற வரைக்கும் அந்த பாவத்தை எல்லாம் எழுது அப்படின்னு சொன்னாராம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினாராம். ஒன்றொன்னா எழுதுனானா. சில பேர் மறைச்சிடுவாங்க, தங்களை மறைச்சிடுவாங்க, தங்கள் பாவத்தை மறைச்சிடுவாங்க. என்ன காரியத்தை முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற ஆட்கள் நம்ம ஆட்கள். கடந்த காலத்தில் நான் எப்படிப்பட்ட துரோகி, எப்படிப்பட்ட பாவி என்கிறத மறைச்சிட்டு அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு கர்த்தர் மனம் இறங்கவே முடியாது. அவர் என்ன பண்ணாராம்? எல்லா பாவத்தையும் எழுதிட்டு விழுந்து விழுந்து அழுதாராம், இவ்வளோ பெரிய பாவி நான். உடனே அதுக்கு மேலே எழுதுன்னு சொன்னார் ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது எழுதின உடனே பிசாசு அங்கே இல்லையாம், அந்த குற்ற மனசாட்சி இல்லையாம். திடீர்னு அவருக்குள்ள ஒரு இனம் புரியாத தேவ பிரசன்னம் வர அவருடைய ஜெபம் இன்பமாய் மாறி இருக்குதாம். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? எப்போ நடக்கும் தெரியுமா? பாவத்தின் நம்முடைய அக்கிரமத்தை மறைக்காம நம்முடைய பாவத்தை அவரிடத்துல அறிக்கை செய்யும் பொழுதுதான் பாவத்தின் தோஷங்களை கர்த்தர் மன்னிப்பார். புரியுதா? எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? நீங்க சொல்லிட்டீங்களா ஆண்டவர்கிட்ட? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து. யாருக்கிட்ட அறிக்கை செய்யணுமோ அவங்க கிட்ட அறிக்கை செய்யணும். நான் சகோதரிக்கு விரோதமா ஒரு தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா சகோதரி கிட்ட அறிக்கை செய்யணும். புரியுதுங்களா? நான் கர்த்தருக்கு விரோதமா ஒரு பாவம் செய்துட்டேன் அப்படின்னா கர்த்தர்கிட்ட அறிக்கை இடணும். அப்ப தாவீது என்ன தெரியுமா சொன்னா? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை என்ன பண்ண நான் நடப்பித்தேன். அப்ப யாரோடு ஒப்புரவாகணுமோ அவரோடு ஒப்புரவாகணும். மனிதனோடு ஒப்புரவாக வேண்டியது மனிதனோடு ஒப்புரவாகணும். தேவனோடு ஒப்புரவாக வேண்டியது தேவனோடு ஒப்புரவாகணும். சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நான் தான் தேவனோடு ஒப்புரவாயிட்டேன்ல, அதுக்கப்புறம் ஏன் மனுஷங்கிட்ட ஒப்புரவாகணும்? அவங்க நம்மளை கோழையா நினைச்சாலும் சரி, அவங்க நம்மளை அற்பமாக நினைச்சாலும் சரி, நாம் மனிதர்களோடு கூட ஒப்புரவாக வேண்டியது ஒப்புரவாகி தான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பலி செலுத்த வந்த அப்படின்னு சொன்னா, உன் சகோதரன் மேலே உனக்கு ஒரு குற்றம் இருக்கும் என்று சொன்னா, முதலாவது பலிபீடத்தின் அண்டையிலே உன் காணிக்கை அங்கே வச்சுட்டு போயிட்டு யாரோடு கூட ஒப்புரவாகி பிறகு என்ன செய், எனக்கு காணிக்கையை செலுத்து. அதை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. மனுஷனோடு கூட ஒப்புரவாகணும், கர்த்தரோடும் ஒப்புரவாகணும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறும். உலக பிரகாரமாக ஒரு தகப்பனை குறித்து ஆண்டவர் ஏசப்பா ஊமையில் சொல்லும்போது என்ன சொல்றாரு? இளைய மகன் என்ன பண்ணான்? தகப்பனை விட்டு தூரமாக போனான். ஆனால் தகப்பனை விட்டு தூரமாக போனதான இளைய மகனுடைய நிலைமை என்ன நடந்தது? என்ன ஆச்சு அவனுடைய வாழ்க்கையில்? பரிசுத்தத்தை விட்டு தூரமாக போயிட்டான், பாவத்தில் இருந்தான், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உடுத்திக்கொள்ள வஸ்திரம் இல்லை, தங்குவதற்கு வீடு இல்லை. ஆனால் என்றைக்கு அவன் மனம் திரும்பி யாரோடு ஒப்புரவாகணும்? மனிதனோடு கூட, தகப்பனோடு கூட ஒப்புரவாகி என்னத்தை சொன்னான்? ஆண்டவரே, தகப்பனே உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் எவ்வளவு வேணும் என்ன செய்ய பாத்திரன் அல்ல. மனைவியே, நான் உம்முடைய புருஷன் என்று நினைத்துக் கொள்வதற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. புருஷனே, நான் உம்முடைய மனைவி என்று சொல்லிக் கொள்வதற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. யாருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோமோ அவர்களுக்கு முன்பாக நம்ம எவ்வளவு தூரம் தரை மட்டும் தாழ்த்த முடியுமோ தாழ்த்த. சாரி கேட்கறதுல ரெண்டு இருக்கு. நான் செஞ்சது தப்புனா மன்னிச்சுக்க அப்படின்னு கேட்கறதும் இருக்குது. இது திருந்தாத ஜென்மம். சிலது காலையே விழுந்துடும், அழ ஆரம்பிப்பாங்க. என் டைப்பெல்லாம் அப்படிதான். நான் அழ ஆரம்பிச்சிடுவேன். இப்படி ரொம்ப போல்டாலாம் பேசுகிறேன் இல்லை, அப்படி தானே பேசுகிறேன். ஆனால் எனக்கு தப்புன்னு வந்துருச்சுன்னா உடனே அழ ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் அழுதுட்டேன் அப்படின்னு சொன்னால் தைரியமாயிடுவேன். கை உயர்த்தலையே சொல்லாமா? ஏன்னா நான் தான் தாழ்த்திட்டேன், நான் தான் சாரி கேட்டினேன், நான் தான் ஒப்புரவாயிட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு மனம் இறங்கிட்டாரு.
எப்பவெல்லாம் தேவ சமூகத்தில் நாம் அழறமோ அப்பவெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். கை உயர்த்தலையே சொல்லாமா? அப்படி முட்டுக்கு நிற்கக்கூடாது தேவ பிள்ளைகளே. தகப்பனிடத்துல போகும்போதே உம்முடைய குமாரன் என்று அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? நான் சொத்துக்கு வரல தகப்பனை, சொத்தை பிரிச்சுட்டு போனவன் தான், ஊதாரியாக செலவு பண்ணி போட்டேன். இப்போ நான் வர்றது எதுக்கு வரேன் தெரியுமா? உரிமை கொண்டாட வரல, இல்லை உங்ககிட்ட ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக்கிட்டு நான் போகிறதுக்கு வரல. நான் வர்றது அறிக்கை செய்து உங்களுடைய இரக்கத்தை பெற்று உங்கள் கூலிக்காரர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கள, அதில் ஒரு வாய் சாப்பாட்டில் எனக்கு கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டுட்டு நான் உம்முடைய வாசலண்டையில் உட்கார்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தா போதும் அப்படின்னு எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி வந்தானோ தேவ பிள்ளைகளே, அவ்வளவு தூரம் அவன் என்ன செய்தான் அப்படின்னா தகப்பனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். எவ்வளவு தாழ்த்தினானோ அவ்வளவு வறுமை நீங்கினது, எவ்வளவு தாழ்த்தினானோ அவனுக்கு சாப்பாடு கிடைச்சது, எவ்வளவு தாழ்த்தினானோ உயர்ந்த வஸ்திரம் கிடைச்சது, எவ்வளவு தாழ்த்தினானோ முத்திரை மோதிரம் கோல்டு மோதிரம் கிடைச்சது. தகப்பன் எப்படி கொடுத்திருப்பான்? எவ்வளவு தாழ்த்தினானோ பாதரட்சை கிடைத்தது, எவ்வளவு தாழ்த்தினானோ அவனுக்கு மட்டுமா விருந்து, அவன் நிமித்தம் எல்லாருக்கும் விருந்து. நாம் எவ்வளவு தூரம் பரலோக தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துறோமோ அது நமக்கு மட்டும் கிடையாது, நம்மோடு இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்து. எத்தனை பேர் நானும் சந்தோஷமாக இருக்கணும், என்னோடு இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருக்கணும். நீ திருந்தலைன்னா உன்னோடு இருக்கிற எல்லாரும் தத்தளிச்சுக்கிட்டே இருப்பாங்க, உன்னோடு இருக்கிற எல்லாரும் வேதனையில் வாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம திருந்திட்டோம் அப்படின்னா நமக்கும் விருந்து, நம் நிமித்தம் எல்லாருக்கும் விருந்து. நான் இயேசு சொல்கிறாரு, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். சந்தோஷம் எதுக்கு? விருந்து எதுக்கு? சந்தோஷத்துக்கு. உயர்த்தலையா சொல்லாமா? ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் பரலோகத்தில் மனம் திரும்புகிற பாவி சோத்திரம் நிச்சயமாக இரக்கம் உண்டு. மனம் திரும்புகிறதானே? அப்போ பாவியில் 2 பேர் இருக்கிறாங்கல்ல, யாராரு? மனம் திரும்புகிற பாவியும் இருக்கிறான், மனம் திரும்பாத பாவியும் இருக்கிறான். 2 பேரும் பாவி தான். கல்லர்களில் 2 பேரும் கல்லன் தான். ஆனால் ஒரு கல்லன் யாரு? மனம் திரும்பின கல்லன். அவனை பார்த்து கர்த்தர் சொல்ற, இன்றைக்கு நீ என்னோடு கூட என்ன பண்ணுவ? பரதீசியில் இருப்ப. இன்னொரு கல்லன் யாரு? தென்னாட்டில் பேசிட்டு இருக்கிறான். என்ன பேசுகிறான்? நீர் தேவனானால், நீர் தேவனுடைய குமாரனானால் உண்மையும் ரட்சித்து கொள்ளும். என்னையும் வேதாந்தம் பேசிக்கிட்டு இருக்கிறது, சித்தாந்தம் பேசிக்கிட்டு இருக்கிறது, டயலாக்க பேசிக்கிட்டு இருக்கிறது, தூஷிக்கிறது. இது எப்போ திருந்தாது? நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா கழுகு அவன் கண்ணை கொத்திக்கிட்டு போகிறத பார்ப்பீங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? கர்த்தரை தூஷித்து பேசுகிறவன் அவன் நல்லாவே இருக்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ மாட்டான், வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டுறவன் இரக்கம் பெறுவான். அந்த கல்லன் ஒருத்தன். அப்போ ஏசப்பாவின் சீஷர்கள் 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் தப்பு சொன்னாங்க, பயங்கரமான தப்பு. பேதுருவும் தப்பு பண்ணான், யூதாசும் தப்பு பண்ணான். யூதாஸ் என்ன பண்ணான்? இயேசுவை காட்டி கொடுத்தான். பேதுரு என்ன பண்ணான்? இயேசுவை மறுதளித்தான், சபித்து சத்தியம் பண்ணான். அப்படிதானே? ஏசப்பாவை குறித்து அவனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சத்தியம் பண்ணான், இயேசுவை சபித்தான். 2 பேரும் செய்தது பொல்லாத தப்பு. 2 பேரும் பாவி தான். ஆனால் பாவியில் 2 பேர் இருக்கிறான். மனம் திரும்புகிற பாவியும் இருக்கிறான், மனம் திரும்பாத பாவியும் இருக்கிறான். இப்போ 2 பாவியில் யார் மனம் திரும்பினவன்? பேதுரு என்ன பண்ணான்? யூதாசு மனஸ்தாபப்பட்டான், ஆனால் மனம் கசந்து அழுவல, இயேசுவோடு கூட ஒப்புரவாகலை, 4 கொண்டு செத்தான். அவனுடைய முடிவு, தம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அப்போ பேதுரு என்ன பண்ணான்? மனஸ்தாபப்பட்டது மட்டும் கிடையாது, மனம் கசந்து அழுதான், ஆண்டவரோடு கூட ஒப்புரவானா. அவனை தான் கர்த்தர் சபைக்கு தூணாய் மாற்றினான். முதல் பிஷப்பே அவன் தான். உயர்த்தலையா சொல்லாமா? அல்லேலூயா. இன்னும் கம்பீரமாக ஒரு முதலாவது சபைக்கு போப்பே அவன் தான் முதலாவது. அவனை பார்த்தா கர்த்தர் சொல்கிறார், இந்த கல் மேலே என்ன பண்ணுவேன்? என் சபையை நான் கட்டுவேன். அவனை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பேதுரு ஏன்? கர்த்தரோடு கூட பாவிதான், விழுந்தான் தான், ஆனால் திரும்பவும் எழுந்துட்டான். நீ விழுந்த நிலைமையில் இருக்கிறியா? நீ எழும்பி எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தேவனோடு ஒப்புரவாகி விடு. உன்னை அவர் பிரகாசித்து கொண்டிருக்கிறபடினாலே உன்னை பிரகாசமாக மாற்ற அவருடைய உறவுக்குள்ளே உன்னை சேர்த்து கொள்ளுவார். அவருடைய உறவுக்குள்ளே சேர்த்து கொண்டா நீ பிரைட்டாக மாறிடுவ. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? இன்னும் கம்பீரமாக ஒரு நிலையை சொல்லாமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
பாவத்திலே ஸ்தோத்திரம் பாவிகள் மாண்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்தவான்களோ அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து விடுகிறார்கள். பாவத்தில் மாண்டு போகிறவன் பேர் என்னது? பாவத்தில் மாண்டு போகிறவன் பேர் என்னது? பாவி. ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்துடுறவன் பேர் என்னது? பரிசுத்தவான். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? ஆரம்பம் அற்பம் தான், ரெண்டு பேருக்குமே பாவி தான். ஆனால் ஒருத்தன் பாவத்தில் மரிச்சு பாவியா போறான், படும்பாவியா போறான். ஆனால் இன்னொருத்தன் பாவத்திலிருந்து எழுந்து வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து பரிசுத்தவானா மாறிடுறான். பரிசுத்தவானெல்லாம் கையை உயர்த்தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தவானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பரிசுத்தவானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? வாசிங்க ஒரு வசனத்தை. உபாகம் 33:3. உபாகம் 33:3 சீக்கிரம் வாசிங்க. சிநேகிக்கிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் கர்த்தருடைய கையிலே இருக்கிறார்கள். பரிசுத்தவான்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து அவருடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். கையை உயர்த்தலையிலேயே சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு நிலையிலேயே சொல்லாமா? பரிசுத்தவான்கள் யாருங்க? கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தைகளினாலே போதனை அடைவார்கள். இப்ப சொல்லுங்க, யார் பரிசுத்தவான்? யார் பரிசுத்தவான்? நீ பரிசுத்தவானா? கர்த்தருடைய பாதத்தில் விழுறீங்களா? அவருடைய வார்த்தையினால போதனை அடைகிறீர்களா? பரிசுத்தவான்களை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? அவருடைய கையில் வச்சிருக்கிறார். கையை உயர்த்தலையிலேயே சொல்லாமா? பரிசுத்தவான்களுடைய கரத்தில் வச்சிருக்கிறார். அவர்கள் யார் அப்படின்னா பாதத்தில். யாரை கை? இப்போ யாருன்னா போயிட்டு காலில் டமான்னு விழுந்துட்டாக்கா விழுறவங்களை தான் குனிஞ்சி என்ன பண்ணுவார்? தூக்கி எடுப்பாங்க. எத்தனை பேர் கர்த்தருடைய கையில் வரணும்னு விரும்புகிறோம்? அவருடைய பலத்த கையில் நீங்கள் வரணும்னா அவருடைய பாதத்தில் விழுந்து பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் குனிஞ்சி உன்னை தன்னுடைய கையில் தூக்கி எடுப்பது மாத்திரமல்ல, அவருடைய உள்ளங்கையிலே கர்த்தர் வரைந்து வைக்கிறதான தேவன். புரியுதா? அவருடைய பாதத்தில் விழமாட்டேன் அப்படின்னா அவருடைய பாதத்தை முத்தம் கொடுங்க. யூதாஸ் துணிகரமாக இயேசுவின் கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். எவ்வளோ துணிகரம் இருக்கும் பார்த்தீங்களா? இயேசுவின் கன்னத்தில் முத்தம் விட்டான். ஆனால் ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் முத்தம் விட்டா. பாதத்தை முத்தமிடணும், துணிகரமாக கன்னத்தில் முத்தமிடக்கூடாது. எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? அவர் குனிந்து அவர் நம்மை தூக்கி அவருடைய கையிலே கர்த்தர் நம்மை வைத்து ஒரு கருவியாக, ஒரு ஆயுதமாக, அவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக அவருடைய கையிலே ஆண்டவர் நம்மை வைக்கணும். அவருடைய பாதத்திலே நாம் விழுவோம். சங்கீதம் கடைசி வசனம் 37:28 சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 37:28 சீக்கிரம். கர்த்தர் கம்பீரமா வாசிக்கணும். கர்த்தர் என்ன பண்றாரு? அவருடைய பரிசுத்தவான்களை. பரிசுத்தவான்கள் யாரு? கர்த்தருடைய பாதத்தில் விழுறவன். நீ யார் பாதத்தில் விழுந்தாலும் நீ கைவிடப்பட்டு போயிடுவ. ஆனா கர்த்தருடைய பாதத்தில் மட்டும் நீ வந்து விழுந்துட்டா வேதம் சொல்லுது, கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். கையை உயர்த்தலையே சொல்லாமா? எத்தனை பேர் என்றைக்கும் காக்கப்படணும்? கடந்த நாட்களில் மாத்திரம் கிடையாது, இந்த 5வது மாதம் மே மாதத்திலும் நாம் காக்கப்படணும். இனி வரப்போகிறதான எல்லா மாதங்களிலும் நாம் காக்கப்படணும். யாரை கர்த்தர் காப்பாரு? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் யாரு? பாவத்திலிருந்து எழுந்து வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தைகளினால போதனை அடைகிறவன், அவன் தான் பரிசுத்தவான். அவனை கர்த்தர் தம்முடைய கையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் என்ன பண்றதில்லை? கைவிடுறதில்லை. என்றைக்கும் கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லாம் கையை உயர்த்தலையே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நாளில் கேட்டதான அந்த வசனம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் நம்மை அழைத்திருப்பதே பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். பரிசுத்தம் உள்ளவனை விட்டு அவர் விலகவே மாட்டார். யோசேப்பு ஒரு பரிசுத்தவான், அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். ஸ்தோத்திரம். அவனோடு கூட கர்த்தர் இருந்ததுனால அதிபதியாய் அவன் மாறினான். தாவீதோடு கர்த்தர் இருந்தார்,
வர வர அவன் பலத்தான், அவன் சேனை தேவ சேனையாய் மாறினது. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவன் நினைக்கலாம் ஒரு நாள் அவன் பாவத்தில் விழுந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, விழுகிறவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், துஷ்டன் உன் வழியாய் அவன் வருவது இல்லை. அப்போ யாருடைய வாழ்க்கையில் துஷ்டம் இருக்கிறான்? விழுந்து கிடக்கனுடைய வாழ்க்கையில் துஷ்டம் இருந்து அவனை எழும்ப விடாமல் ஒரு பலவீனப்படுத்துகிறதன் ஒரு பொல்லாத ஆவி ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய ஒரு பெண்ணை 18 வருடமாய் கூனியாகவே வைத்திருந்தது. எவ்வளவு வேணும், நிமிரவே முடியல அவனுடைய வாழ்க்கையில். ஏன்? விழுந்த நிலைமையில் இருக்கிறதுனால. ஆனால் ஒரு நாள் அவள் ஆலயத்துக்கு வந்தாள். இயேசு அவளை சந்திக்க ஆலயத்துக்கு போனார். அவளை அழைத்து பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய், அந்த பொல்லாத ஆவியை அவளை விட்டு கர்த்தர் அகற்றினார். அவள் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய இயேசு யார் தெரியுமா? நம்மை நிமிர வைக்கிற தேவன். நம்ம எழும்ப, ஏன்னா அவர் எழுந்தபடினாலே அவர் நம்மை எழும்ப வைக்கிற தேவன். அவன் நீ எழும்பினா உன் பக்கத்தில் யார் இருப்பார்? எழுந்துட்டான் அப்படின்னா அங்கே இயேசு இருக்கிறார்னு அர்த்தம். விழுந்துட்டான் அப்படின்னா அங்கே பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னான், சௌத்திரம், அவன் துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போயிடுவான். அல்லேலூயா. அவனுக்கு அந்த இடத்துல இடமே இல்லை. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, என் வாழ்க்கையில் நீங்கள் என்னோடு கூட இருக்கணும்ப்பா, என்னோடு கூட இருக்கணும்ப்பா, அல்லேலூயா, என் கூட இருக்கணும் ஆண்டவரே, அல்லேலூயா, சௌத்திரம், என் கூட இருக்கணும்ப்பா. எத்தனை பேர் அப்படி கேட்குறோம்? அப்போது தாவீதின் வாழ்க்கையில் பிசாசு இருக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம், அவனுடைய வீட்டையும் அவனுடைய ராஜ்யத்தையும் சின்ன பின்னமாக அவன் மாற்றினான். அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, அநேக ஜீவன்களும் பறி போனது, அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் போச்சு. ஆனால் அதெல்லாம் பார்த்துதானே அவன் எழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழுந்தான். ஆண்டவருடைய சப்பா, நீங்கள் என் கூட இருந்தாதான் எனக்கு ஆண்டவரே எல்லாம் பாதுகாக்கப்படும். நீங்கள் என்னை விட்டு விலகண்டு நான் செய்த பாவம் ஆண்டவரே, தேவரீர் உமக்கு விரோதமாய், ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமக்கு முன்பாக பொல்லாங்கானதை நான் நடப்பித்தேன் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறான். என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளிவிடாதையும், உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும் அவன் கெஞ்சி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் கெஞ்சி கொண்டிருந்த அந்த நாட்களிலே தானே சௌத்திரம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு கர்த்தர் மனம் இறங்கினார். அல்லேலூயா. மனாசே சத்துருக்களினாலே பிடிக்கப்பட்டு வெண்கல விலங்குகள் அவனுடைய கையிலே போடப்பட்டு அவனை பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன அந்த இடத்தில் சத்துருக்கள் அவ்வளவுதான். பிறகு அவனை கொன்று போடக்கூடிய அந்த நாட்களிலே தானே தேவனை நோக்கி கெஞ்சி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த அந்த நாட்களிலே அவனுடைய கெஞ்சுதலுக்கு கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்கினார். அல்லேலூயா. தாவீது அப்படிதான் அந்த 2 வருடம் அப்படி கெஞ்சி கொண்டிருக்க கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். இவன் சரியாய் மனம் திரும்புறானா, அல்லாவிட்டா ஏதோ ஒரு காரியத்துக்காக என்னிடத்துல வரானா, ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிற, ஏதோ ஒரு சுய திருப்திக்காக என்கிட்ட வரானா, உண்மையா என்னுடைய உறவுக்காக வரானா, ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் உத்தமராய் இருக்கிறார், புனிதனுக்கு கர்த்தர் புனிதராய் இருக்கிறார், மாறுபாடு உள்ளவனுக்கு கர்த்தர் மாறுபடுகிறவராய் தோன்றுகிறார். ஆலயத்தை தேடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆலயத்துக்கு 2 பேர் போறாங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற பரிசுத்தவான்களும் உண்டு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்கிற துன்மார்க்கர்களும் உண்டு. அவர்கள் மரித்து போகிறார்கள், அவர்கள் மறக்கப்பட்டு போய் விடுகிறார்கள். இந்த நாள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே சோத்ரே, என்னை பரிசுத்தவானா என்னை மாற்றும். பரிசுத்தவானுடைய அடையாளம் என்ன? அவன் பாவத்திலிருந்து வெளியே வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தைகளினாலே போதனை அடைகிறார்கள். ஆலயத்தில் வந்தாலும் வேத வார்த்தையினால போதனை, வீட்டுக்கு போனாலும் பைபிள் வாசித்து அந்த போதனையை பெற்று பிறகு வேலைக்கு போகிறது, பிறகு தன்னுடைய குடும்பத்தை நடத்துறது, இதெல்லாம் வேத வசனத்தின்படி. அப்படி நடக்கும்போது அவன் பரிசுத்தவான். அவனை கர்த்தர் அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். சோத்திரம், உள்ளங்கையிலே கர்த்தர் அவனை வரைந்து வைத்திருக்கிறார். அவனை யாருமே பறிக்க முடியாது, அவனை சத்துரு நெருங்கவே முடியாது. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். எத்தனை பேர் என்னை கர்த்தர் என்றென்றைக்கும் காக்கணும்?
யாரை கர்த்தர் பாதுகாப்பார் தெரியுமா? பரிசுத்தவான கர்த்தர் பாதுகாப்பார். பாவியை கர்த்தர் பாதுகாக்க முடியாது. தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவி, அதிலே கெட்டு போகிறதான பாவி உண்டு. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, நான் பாவத்தில் நிலைத்திருக்க கூடாதப்பா, பாவத்திலிருந்து நான் வெளியே வந்து விட வேண்டும். நித்தம் நித்தம் நீ கதற வேண்டியதுதான். பாவம் வாழ்க்கையில் இருந்தா உனக்கு வருகிற பாடுகள் பிரச்சனைகள் நடுவில் கதற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 1ஆம் தேதி இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே இந்த மே மாதம் முதல் தேதியிலே ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது, நீ விரும்பாத நாள், அது வேதனை நிறைந்த நாள். அந்த நாள் உன்னை தேடி வருவதற்கு முன்பாக நீ இளைப்பாறுதலுக்குள்ளே வந்துவிடு. நீ ஆண்டவர் கொடுக்கிறதான சந்தோஷத்துக்குள்ளே வந்துவிடு. அவர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தவான்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவருடைய பாதங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவர்களை கர்த்தர் தம்முடைய கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். என்றென்றைக்கும் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அறிக்கை செய்யுங்க தேவ பிள்ளைகளே. தாவீது, நான் எனக்குள்ளே அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறிக்கொண்டே இருந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அவன் என்ன செய்தான்? என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மறைக்காம என் பாவத்தை எல்லாம் நான் உமக்கு அறிவிப்பேன், அறிக்கையிடுவேன் என்றான். வேதம் அவன் சொல்லுகிறான், தேவரீர் என் பாவத்தின் தோஷங்களை எனக்கு மன்னித்தீர். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவ பாவத்தை மறைக்கிறவனும் இருக்கிறான், பாவத்தை அறிக்கை செய்கிறவனும் இருக்கிறான், வாழ்வடையாமல் போகிறவனும் இருக்கிறான், இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறவனும் இருக்கிறான். நாம் எல்லாரும் இரக்கம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வாழ்வடையாமல் போயிடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், இரக்கம் எனக்கு வேண்டும், கர்த்தருடைய கிருபை எனக்கு வேண்டும், கர்த்தருடைய தயவு எனக்கு வேண்டும். எப்பேற்பட்ட பாவியும் கர்த்தர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட துரோகியும் கர்த்தர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்களா யூதாசை கர்த்தர் மன்னிச்சிருக்க மாட்டார்னு? அவன் மாத்திரம். அதனால தான் இயேசு கடைசியாக அவன் முத்தம் கொடுக்கும்போது கூட, சிநேகிதனே, முத்தத்தினாலாயா நீ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறார். எப்படினாலும் அவனை இழுக்கணும்னு தான் பார்த்தார். ஆனால் சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்து விட்டபடியினாலே அந்த சாத்தான் அவனை தற்கொலைக்கு நேராக நடத்தினான். சாத்தான் யாருக்குள்ளே புகுந்து விடுகிறானோ மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்த மாட்டான், ஆண்டவரோடு ஒப்புரவாக விட மாட்டான், ஆண்டவருடைய பாதத்தில் விட மாட்டான். அவனை தற்கொலைக்கு நேராக நடத்துவான், அவனுடைய ஜீவனை மாய்த்து கொள்ளும்படி நடத்துவான். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை ஆண்டவருக்கு நேராக ஏன் கொண்டு வரார் தெரியுமா? நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஜீவனை எடுக்கிறவர் அல்ல, நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர். எத்தனை பேர் கர்த்தருக்கு நேராக நான் நடத்தப்படணும், கர்த்தருக்கு நேராக நான் இழுக்கப்படணும். அவர் நம்மை பாதுகாக்கவே விரும்புகிறார், அவர் நம்மை பாதுகாக்கவே விரும்புகிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. ஏதாகிலும் குறைகள் இருக்கும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் அறிக்கை செய்வோம். திருவிருந்துக்கு நேராக கடந்து போகிறோம்.